மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழகத்தில் காலியாகும் 6 மாநிலங்களவை பதவிகளுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் 16ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் என்ற அறிவிப்பை அன்னை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். ராஜ்யசபா தேர்தலுக்கான அந்த தேதி தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே தமிழ்நாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. காரணம், சட்டமன்ற தேர்தல் விரைவில் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் பல கட்சிகள் ராஜ்யசபா சீட்டை எதிர்பார்த்து காத்திருக்கின்றன. எனவே அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இது ஒரு உற்சாகம் தரக்கூடிய அறிவிப்பாக மாறி இருக்கின்றது. அதாவது தமிழ்நாட்டில் வரக்கூடிய 26ஆம் தேதி முதல், அதாவது இன்றைக்கு தேதி 18, இன்னொரு 8 நாட்களில் இதற்கான வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. பிப்ரவரி 26ஆம் தேதி முதல் விருப்பமனு தாக்கல் செய்யலாம் என்று தற்போது தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கின்றது. எனவே விருப்பப்படக்கூடியவர்கள் பிப்ரவரி 26ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் அதற்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மார்ச் மாதம் 5ஆம் தேதி வரை தங்களுடைய விருப்பமனுவை தாக்கல் செய்யலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மார்ச் 16ஆம் தேதி தமிழ்நாட்டில் 6 இடங்களில் ராஜ்யசபா தேர்தல் நடைபெற இருப்பதாக, 6 இடங்களுக்கான ராஜ்யசபா தேர்தல் நடைபெற இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கின்றது. பல்வேறு மாநிலங்களுக்கான ராஜ்யசபா தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே 6 எம்பிக்களுடைய பணியிடங்கள் இந்த ஏப்ரல் மாதத்துடன் நிறைவடைகிறது. எனவே அதற்கு முன்னதாக தேர்தல் நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே 2 மாதங்களுக்கு முன்பு தேர்தல் நடத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே தற்போது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தற்போது ராஜ்யசபா எம்பிக்களாக இருக்கக்கூடிய திமுக சார்பில் இருந்து NR இளங்கோ, அதே போல செல்வராசு, திருச்சி சிவா, டாக்டர் கனிமொழி, NVN சோமு ஆகியோர் திமுக சார்பிலும், அதிமுக சார்பில் தம்பிதுரை, அதே போல GK வாசன், அதிமுக கூட்டணியில GK வாசன் ஆகிய இருவரும் இருக்கிறார்கள். எனவே மீண்டும் தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அடிப்படையில பார்க்கும்போது மீண்டும் திமுகவிற்கு 4 ராஜ்யசபா எம்பிக்களும் அதிமுகவிற்கு 2 ராஜ்யசபா எம்பிக்களும் கிடைப்பதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது. எனவே அதிமுகவை பொறுத்தவரையிலே அந்த சீட்டுகள் யார் யாருக்கு கொடுக்க போகிறார்கள் என்பது ஒரு பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது. ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அதிமுக கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தேமுதிகவும் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜ்யசபா சீட்டு பிப்ரவரி மாதத்தில் தேமுதிகவிற்கு வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் தேமுதிக மீண்டும் இந்த கூட்டணிக்குள் வந்தால், கூட்டணியை உறுதி செய்தால் அவர்களுக்கு ராஜ்யசபா சீட்டு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல மற்ற விஷயங்கள், அதாவது திமுகவை பொறுத்தவரையில 4 பேருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மதிமுகவை பொறுத்தவரையில அவர்கள் கடந்த முறையே வைகோ அவர்களுக்கு வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள். இன்னும் பிற கட்சிகளும் கூட திமுக கூட்டணியில் எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வேண்டும் என்று கோரிக்கையை வைக்கிறார்கள். அதே போல காங்கிரஸ் கட்சி சார்பிலும் திமுகவிடமிருந்து கோரிக்கைகள் வைக்கப்படுகின்றது. தேமுதிக ஒருவேளை திமுக கூட்டணிக்கு சென்றால் அவர்களுக்கு அங்கு ராஜ்யசபா சீட்டு வழங்கப்படலாம் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்படுகின்றது. எனவே இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய வேளையில் இந்த ராஜ்யசபா சீட்டுகள் என்பது வெறும் ஒரு சம்பிரதாயமான ஒரு விஷயமாக இல்லாமல் ஒரு கூட்டணியை முடிவு செய்யக்கூடிய விஷயமாக மாறும் என்பதனாலே அதிக முக்கியத்துவம் பெற்றதாக மாறுகிறது. அதற்கான தேதிகள், வாபஸ் பெறக்கூடிய தேதி, விருப்பமனு செய்யக்கூடிய தேதி ஆகியவை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக அதிமுக இருந்து இன்னொரு 2-3 நாட்களில் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி
the Chennai Silks.